கொள்ளையர்கள் தொடர்பாக அந்த வழக்கை விசாரித்து வந்த ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி ஜாங்கிட் டிஜிபிக்கு கடிதம் எழுதியுள்ளார். அது குறித்து புதிய தலைமுறை டிஜிட்டலுக்கு பல்வேறு முக்கிய தகவல்களை பகிர்ந்திருக்கிறார் ஜாங்கிட். அவற்றை கேட்கலாம். பவாரியா கொள்ளை வழக்குல இன்னைக்கு தீர்ப்பு வர இருக்கிற நிலையில நீங்க டிஜிபிக்கு ஒரு கடிதம் எழுதிருக்கீங்க. அது என்ன காரணம், ஏன் அந்த கடிதம்னு சொல்ல முடியுமா? லாஸ்ட் வீக் எழுதினேன். அதுல என்ன இருக்கு, சில கேசஸ் இன்னும் பெண்டிங் இருக்கு. நாங்க மொத்தம் இந்த பவாரியாஸ் 24 கேசஸ் இன்வால்வ் இருந்தாங்க. 24 கேசஸ் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இது 24 கேசஸ். 3 கிரைம்ஸ்ல 3 கேசஸ்ல நாங்க 2006ல கன்விக்ஷன் வாங்கிட்டோம், தண்டனை வாங்கிட்டோம். அவங்க லைஃப் தண்டனை கிடைச்சது அவங்க. சரியா? 2006ல 3 கேசஸ்ல, பாக்கி 20 கேசஸ் இன்னும் பெண்டிங்கா இருக்கு. அந்த கேசஸ்ல ப்ரோக்ரஸ் இல்லை. 20 வருஷம் ஆயிடுச்சு அந்த கேசஸ் அப்படியே இருக்கிறதால அந்த டிஜிட்டு நான் என்ன சஜஸ்ட் பண்ணிருக்கேன், அந்த ஒரு சஜஷன் கொடுத்துருக்கேன். அந்த ஏன்னா டிஜிக்கு ஒரு 1000 வேலை இருக்கும், ஒரு நம்ம சைட்ல ஒரு சஜஷன் கொடுத்துருக்கோம். அந்த ஒரு எல்லா கேசஸ் வச்சுட்டு ஒரு குழு, அது மாதிரி ஒரு சிபிசிஐடியும் யாரும் ஒரு தனி கண்ட்ரோல்ல அவர் ப்ரோக்ரஸ் பண்றதுக்காக ஒரு தனியா போட்டா நல்லா இருக்கும். ஏன்னா ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுன்னா அப்போ சில விட்னஸஸ் இருக்க மாட்டேங்கிறாங்க, இல்லாட்டி சில எவிடன்ஸ் எல்லாம் போயிடும். இந்த மாதிரி அப்புறம் இவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்க பிடிச்சிருக்கோம் அந்த கேசஸ்க்கு. இப்போ நல்லா ப்ரோக்ரஸ் பண்ணிட்டு ஒரு குழு வச்சுட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணிட்டா நல்லா இருக்கும். அதுக்காக தான் நான் ஒரு சஜஷன் கொடுத்துருக்கேன் டிஜிக்கு. இப்போ தமிழகத்துல இன்னும் அந்த பவாரியா கொலையர்கள் இருக்காங்கன்னு உங்களுக்கு நீங்க இல்ல பவாரியா கொலை, ஆமா கேசஸ் இருக்கு, கேசஸ் பெண்டிங் இருக்கு. பட் பவாரியா கிரிமினல் குற்றவாளிகள் இப்போ வருது. அதுக்கு பிறகு 20 வருஷம் பவாரியா குற்றவாளிகள் இங்க வந்தது கிடையாது. மொத்தம் 15 பேர். 15 பேர்ல 13 பேர் அரெஸ்ட் பண்ணிட்டு நாங்க எங்க கொண்டு வந்தோம். 2 பேருக்கு அங்க என்கவுண்டர் உத்தரப்பிரதேஷ்ல மெரட் பக்கத்துல. ஸோ 13 எங்க கொண்டு வந்துட்டுல அதுல 4 பேருக்கு ஆயுள் தண்டனை, லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ட்ரையல் கோர்ட் அங்க ராணிப்பேட்ல ட்ரையல் கோர்ட்ல ஜட்மெண்ட் கிடைக்கும் போது அவங்க தூக்கு தண்டனை கிடைச்சது. அதுக்கு பிறகு ஹைகோர்ட்ல போயிட்டு அதை கம்யூட் ஆயிட்டு அப்ப லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் அவங்க 4 பேருக்கு லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட். 4 பேர்ல 3 பேர் இப்போ ஜெயில இருக்காங்க. ஒரு ஆள் இறந்துட்டாரா, ஜெயில இறந்துட்டாரா. ஒரு ஆள் ஓமா பவாரியா, அவர் தான் கேங் லீடர், அவர் இறந்துட்டா. இப்போ 3 பேர் மட்டும் இங்க இருக்காங்க, ஜெயில இருக்காங்க. லைஃப் தண்டனை இருக்கிறதுனால உள்ள இருக்காங்க. பாக்கி அவங்க எல்லாரும் ஜாமீன்ல போயிட்டாங்க. ஜாமீன் ஏன்னா நிறைய வருஷம் ஆனதுனால ஜாமீன்ல போயிருக்காங்க. ஜாமீன்ல போனா திருப்பி வரல, அவங்க திருப்பி எப்ஸ்காண்டிங் ஆயிட்டாங்க. அவங்க மேல வாரண்ட் பெண்டிங் இருக்கு. அதுக்காக தான் நான் டிஜிட்ட எழுதினேன் லெட்டர். ஒரு தனி குழு ஒரு ஃபார்ம் பண்ணிட்டு அதெல்லாம் வாரண்ட்ஸ் எல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு செக்யூர் பண்ணிட்டா நல்லா இருக்கும். ஜாமீன் போயிட்டு தலைமறைவான அந்த குற்றவாளிகளை பிடி வாரண்ட் பிறப்பிக்கப்படணும்னு சொல்லியிருக்கீங்க. அந்த குற்றவாளிகள் தமிழகத்துல இருக்காங்களா இல்ல எங்க இருக்காங்கன்னு ஏதாவது? இல்ல தமிழகம் இல்ல, அது நார்த் எங்க வரமாட்டாங்க. நான் சொன்னேன் 20 வருஷம் இங்க வந்தது கிடையாது. அந்த நார்த் ஓடி போயிட்டாங்க திருப்பி. அவங்க எங்க ஊருக்கான அங்க இப்ப எங்க இருக்காங்கன்னு யாருக்கு தெரியாது. ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ, வணக்கம்.